என்னங்க, உங்களுக்கு சரத்சந்திராவை தெரியுமா? எந்த சரத்சந்திரா? வீட்டு பேர் ஏதாவது தெரியுமா? வீட்டு பேரெல்லாம் தெரியாதுங்க, பேரு சரத்சந்திரா. அவர் இந்த சிட்டிலேயே ரொம்ப ஃபேமஸான ஆளாம். ஃபேமஸ் ஆனால? அப்போ அவர் ஏதாவது அமைச்சரா? அமைச்சரெல்லாம் இல்லங்க, அவரு ரொம்ப பெரிய மனுஷன். யாரு கேட்டாலும் சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க. சரத்சந்திரான்னு நிறைய பேர் இருக்காங்க, போட்டோ கூட இல்லாம சொல்றது ரொம்ப கஷ்டம். அவர் எங்க அக்காவுக்கு அப்பாங்க. ஏன் உங்க அக்காக்கு அப்பான்ற? உனக்கு அவர் அப்பா இல்லையா? இப்ப என்ன சொல்ல வர? அப்பாவையும் பெரியம்மாவையும் சேர்க்கிற விஷயத்துல என் ஹெல்ப் கண்டிப்பா வேணும், அதானே? ஆமா சரி. சரி பண்ணுவோம். ஆனா ஒரு விஷயம், அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு நான் உனக்கு பண்ற ஹெல்ப் என் அண்ணனுக்கு தெரியக்கூடாது. அதுலயும் முக்கியமா என் அம்மாக்கு மட்டும் தெரிஞ்சிடவே கூடாது. ஆமா, பெரியம்மாவையும் என் அப்பாவையும் சேர்க்கறது ஓகே. அப்ப என் அம்மா நிலைமை என்ன ஆகும்? அவங்களோட சேர்ந்தே மீராத்தையும் இருப்பாங்க. ஓஹோ, இப்ப புரிஞ்சுது. அப்போ பெரியம்மா அப்பா அம்மா சேர்ந்து இருப்பாங்க. அவங்களோட சேர்ந்து நானும் தங்கச்சி பிந்துவும் இருப்போம், அதானே? அதேதான் சரி, நீ ஜீனியஸ். எனக்கு இந்த பாராட்டெல்லாம் பிடிக்காது. இனிமே அப்பாவையோ பெரியம்மாவையும் சேர்த்து வைக்கிற விஷயத்துல நான் உனக்கு துணையா இருப்பேன். உனக்கு எதுவும் தோணாம போச்சுன்னா ஐடியா நான் உனக்கு கொடுக்குறேன். நீ சொல்ற ஐடியால ஏதாவது ஒரு தப்பு இருந்தா அத நான் கரெக்ட் பண்றேன். தேங்க்யூ செரி. சரி, எங்க என்ன வேலை நடந்த மாதிரிதான். சரி சரி வா போலாம். அண்ணா எங்க அந்த சாரதா எங்க? போய் கூட்டிட்டு வா. இப்பவே கூட்டிட்டு வரேன். பொன்னி, மீரா, மீரா, அம்மா, ஐயோ அம்மா, மீரா, 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 ஐயோ அம்மா, மீரா, அம்மா. ஏய் சாரதா, கல்யாணத்துல எங்களை அவமானப்படுத்தினது பத்தாதுன்னு கையெழுத்து போட்ட விவாகரத்து பேப்பர் எடுத்துட்டு போயிட்டியா? இதெல்லாம் ஒரு பொழப்பா? நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு சத்தியமா தெரியாதுண்ணா. நான் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த பேப்பர் என்ன ஆச்சுன்னு உண்மையாவே எனக்கு தெரியாது. திருட தானே செய்வான். மாட்டிக்கிட்டா எந்த தப்பு செய்யல நடிக்க தானே செய்வான். நீ பண்றது கூட அப்படித்தான் இருக்கு. உன்னோட பொண்ணு பூர்ணிமா இங்கதான் இருப்பா. நீ முதல்ல திருடின பேப்பரை போய் எடுத்துட்டு வா. அதுக்கப்புறம் தான் நீங்க 2 பேரும் வீட்டுக்கு சேஃபா போக முடியும். ஐயோ, நான் யார் மேல சத்தியம் பண்ணணும்னு சொல்லுங்க. நிஜமாவே அந்த பேப்பரை நான் எடுக்கலங்க. ஏய், திருடன் கூட இப்படிதான் போய் சத்தியம் பண்ணுவான். ஃபைனலா நீ ஒரு திருடின்னு ப்ரூவ் பண்ணிட்ட. நான் சொல்றத நம்புங்க. ஏய், என்னோட பொறுமையை நீ சோதிக்காத. போய் எடுத்துட்டு வா. இவளெல்லாம் நிக்க வச்சு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கோம் பாருங்க. திருடின பேப்பரை எப்படி நான் வீட்ல வச்சிருப்பா? கிழிச்சோ இல்ல எரிச்சோ போட்டிருப்பான்ல. இப்போ நீ என்ன பண்ண சொல்ற மீரா? இவகிட்ட டிவோர்ஸ் பேப்பர்ஸ்ல மறுபடியும் சைன் வாங்கிக்கலாமா மீரா? இல்லனா இவளுக்கு அதை விட ஏதாவது பெருசா ஒண்ணு நடந்தே ஆகணும். அப்பாவித்தனமா சொன்னாலும் மீரா கரெக்டா தான் சொல்லியிருக்கா. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், அப்படி எல்லாம் பண்ணிடாதீங்க. உன்னை தொட்டா கூட அது பெரிய பாவண்டி. அபூர்வா, என்ன பண்ற நீ? அவதான் தப்பு பண்ணலன்றால, அவளை வீட்டுக்கு அனுப்பு. உங்க அறிவுரையெல்லாம் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? இங்க உங்க மருமக மீராவுக்கு அநியாயம் நடந்துட்டு இருக்கு.
அப்போ எங்க போச்சுங்க உங்களோட நியாயம்? பாத்தீங்களா மாமா, வெள்ளை புடவை கட்டிக்கிட்டா கேபி இவ வீட்டுக்கு வரமாட்டான், இவங்க ஜோடியா சுத்த முடியாதுன்னு. பாவம் எப்படி துடிக்கிறா பாருங்க. இவளுக்கு அதுதான் கரெக்ட் மாமா. இந்த அவமானத்தோட கேபியை இனி நினைச்சு பாக்குறதுக்கே இவ பயந்து சாகணும். அம்மா அபூர்வா, நீ பண்றது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. என் புள்ள உயிரோடு இருக்கும்போதே சாரதாவோட குங்குமத்தை அழிச்சினா என் புள்ள செத்துட்டான் தானே அர்த்தம். ஆமா, செத்ததாதான் அர்த்தம். செத்ததாதான் அர்த்தம். செத்ததாதான் அர்த்தம். என்ன விட்டுருங்க, இப்படி பண்ணாதீங்க. அம்மா, இது கொஞ்சம் கூட சரியில்லம்மா. அத்தை என்னதான் அப்படி பேசினாலும் அப்பா முதல்ல தாலி கட்டினது பெரியமாக்கு தானம்மா. இப்போ பெரியமாக்கு இந்த மாதிரி பண்ணா அப்பா செத்து போனாருன்னு தானம்மா அர்த்தம். நான் சொல்றத கேளுமா, நடக்கிற இந்த அநியாயத்தை தடுத்து நிறுத்துமா. வாய திறந்து குடில போடுறோம் உன்னை. வேண்டாம் வேண்டாம், சொல்றத கேளுங்க. அம்மா அபூர்வா, உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், ஒரு வாட்டி யோசனை பண்ணி பாருமா. யாரும் பேசக்கூடாது. யாரும் பேசக்கூடாது. யாரும் பேசக்கூடாது. நீங்களாவது சொல்லுங்க. ஓய் மூடி. ஒழுங்கா உட்காருங்க. ஐயோ, கடவுளே, இதெல்லாம் பார்க்கறதுக்கா என்ன உயிரோட வச்சிருக்க.